ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். டியூரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வரும். இல்லை டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா இது மூவியாகவே போட்டுடலான்னு இருக்கேன். தம்ப்லைனை பாருங்கள், அதில் மூவின்னு போட்டுருந்துச்சுன்னா இது மூவி, பார்ட் 1ன்னு போட்டுருந்துச்சுன்னா பார்ட் 2 வீடியோ நாளைக்கு வரும். இப்போ வாங்க இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் பார்க்கலாம். இந்த ட்ராமாவில் வர ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் 17 வயசு ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க சொல்லி ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அந்த குழந்தைக்காக அவங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு ஹை ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்க 2 பேரும் அந்த குழந்தைக்காக தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு ப்ரொஜெரியா அப்படின்ற நோய் இருக்கும். ப்ரொஜெரியா அப்படின்ற நோய் வேற எதுவுமே கிடையாது. சின்ன வயசுல ரொம்ப வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. அதாவது முடியெல்லாம் நரைச்சி கொஞ்சம் தோலெல்லாம் சுருங்கி அது மாதிரி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து 60-70 வயசுல வர வேண்டிய பிரச்சனைலாம் சின்ன வயசுலேயே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வயசானவங்க மாதிரி இறந்துருவாங்க. அதுதான் ப்ரொஜெரியா அப்படின்ற நோய். இந்த டிராமாவில் இருக்க ஹீரோக்கும் ஹீரோயினோட பையனுக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருந்திருக்கும். அவங்க பையனை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த ட்ராமா. இப்போ வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ ஹீரோட பையனை தான் காமிக்கிறாங்க. அவங்க நேம் வந்து ஆரம். நம்ம இதில் ஆரம்னே கூப்பிட்டுக்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஆரம் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. என் பேர் ஆரம், எனக்கு வயசு 16. நான் இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. ஆனால் ஸ்கூலுக்கு போகணுன்ற ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் என் ஏஜில் இருக்கவங்க யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்ததே கிடையாது. அதனால என்னோடய ஃப்ரீ டைமில் நாவல் எழுதுவேன், இல்லைனா புக் படிப்பேன். இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவோட லவ் ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு சிங்கர் ஆகணுன்ற ஆசை இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு பாக்ஸர் ஆகணுன்ற ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே நான் பிறந்ததுனால அவங்க அந்த ஆசையை எதையும் நிறைவேற்ற முடியாத போயிடுச்சு. அப்புறம் நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா ஹை ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சது, அதாவது எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்சது, இதுக்கு தான் ஸ்கூலுக்கு போனியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சப்பு சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சாங்க. அந்த கோவத்தில் எங்கள் அப்பா வெளியில் வந்தது தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அந்த வீட்டு பக்கமே போகிறதில்ல. சரி இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக போனாங்க. கூட எங்கள் அப்பாவும் போயிருப்பாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5 அண்ணன். அவங்க தெருவாக துரத்துறாங்க அடிக்கிறதுக்கு. எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் அப்படியான்னு கேட்டால் அது கிடையாது. எங்கள் அம்மாவுக்கும் செப்பல் தொடப்ப கட்டையெல்லாம் விழுந்துச்சா. அப்படி இருந்தும் அவங்க என்னை விடலை. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் உள்ளே வந்துருவாங்க. உள்ளே வந்து பிபி டேப்லெட் போட்டியா, தலைவலி எப்படி இருக்குது, வயிறு வலி மாத்திரை போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆரமா அதெல்லாம் நான் போட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தலைவலி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி தான்மா இருக்குது, பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆரமும் சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோயினும் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா வந்திருக்காரு, ஐஸ்கிரீமும் ரைஸ் கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஆரமா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இன்டர்வியூ தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இன்டர்வியூன்னு பார்த்தாக்கா ஹீரோவும் ஹீரோயினும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஹீரோ வந்து டாக்ஸி டிரைவராக இருக்காங்க, ஹீரோயின் வந்து லாண்ட்ரி கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஆரமோட மெடிக்கல் செலவு அவங்களால பார்த்துக்க முடியாதனால இது மாதிரி இன்டர்வியூ கொடுத்து அதுலேருந்து டொனேஷன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இன்டர்வியூ தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஹீரோனோட அண்ணா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடுறாங்க. அந்த டைம் ஒருத்தவங்க உள்ள வராங்கல்ல, இவங்க வந்து ஆரமோட வீட்டு பக்கத்தில் இருக்க நேபர். இவங்க நேம் வந்து கிம். அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ப்ரொடியூசர் 1 நம்பர் ஃப்ராடு தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ இன்டர்வியூ எடுத்தான்னு தெரியுமா, ஆனால் என்னோட வீடியோ ஒரு நிமிஷம் கூட போடவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஃப்ராடு தான், என்கிட்ட கூட அவ்வளோ இன்டர்வியூ எடுத்தான். ஆரமோட அப்பான்னா என்னை விட அந்த டாக்டர் அதிகமாக காமிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஆரம்பம் கேட்டுட்டு தான் இருப்பான். அப்படியே நம்ம கிட்ட சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஃப்ராடு வேற யாருமே கிடையாது, எங்க அம்மாவோட சைல்ட்ஹுட் கிளாஸ்மேட் தான், இவங்க தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோனை போய் தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்புறம் ப்ரொடியூசரும் ப்ரொடியூசரோட அசிஸ்டன்ட்டும் தான் சொல்றாங்க, இது மாதிரி நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம், நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டாப் 3 இன்டர்வியூஸ்ல டாப் 2 பிளேஸே இந்த இன்டர்வியூ தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வேலை கிளம்பிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு முன்னாடி ஆரம் பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆரம் வந்து இவங்களுக்கு முன்னாடி வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்காங்க. இல்ல கண்டிப்பா உன்னை நான் கூட்டிட்டு போக மாட்டேன், உன்னை கூட்டிட்டு போனேன்னு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், எனக்கு சமாதி கட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஆரம் வந்து கையில வச்சிருக்க போன் எடுத்து காமிப்பாங்க. அதை பார்த்தோன்னே உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கஸ்டமரும் வராங்க. ஒரு சில பேர் வந்து இவங்க தானே அந்த இன்டர்வியூ கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சீக்கிரமாவே நல்லா ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா பேசிட்டு போறாங்க. ஒரு சில பேர் ஆரம்ப பார்த்து யார் இந்த பையன், இந்த காரே தேவை கிடையாது, கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லி இதே மாதிரி ஆர்டர் கேன்சல் ஆகிறதும் வர்றதுமாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுது. ஹீரோனுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது ஆரம்ப கூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க அப்படின்றது. ஹீரோனை பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிருக்காங்க. அப்பதான் பாக்குறாங்க ஆரம் அந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்றது. அப்புறம் ஹீரோனை எதுவும் சொல்லல, பின்னாடி சீட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் 3 பேர் கிரவுண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது அந்த கிரவுண்ட்ல உட்காந்து வானத்தை பார்த்தாக்கா ஸ்டார்ஸ் எல்லாம் கிளியரா தெரியும். அதனால 3 பேர் உட்காந்து ஸ்டார்ஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆரம்க்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதனால அவங்க அப்பாவும் கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆரம் மட்டும் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வழியில பார்த்தாக்கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. யார் இந்த பையன், என்ன இப்படி வித்தியாசமா இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஆரம்ப பத்தி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆரமோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதனால தெரிஞ்சிருக்கு. ஆரம்ப பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னோன்னே அந்த பசங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க உன் கேப்பை கைட்டு பார்க்கலாம், உன் முடி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹேட்டை கைட்டி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரமும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான்.
ஆனால் வந்து அவங்க தர்ற மாதிரி இல்லை. ஹீரோவும் எதார்த்தமா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஆரம் இருக்கிறத பார்த்தோன்னே ஆரம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆரமும் அவங்க அப்பாவை பார்த்துடுறான். பார்த்ததும் அவங்க அப்பா பக்கத்தில் ஓடி வந்து நின்றுக்கிறான். அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ஆரமை கலாய்க்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சோடனே, நீ இங்கே இரு, நான் போய் இந்த ஹேட் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அப்பயும் அந்த பசங்க அமைதியாகிற மாதிரி தெரியல. என்ன ஒரு நல்ல பையன் பார்த்தியா, வயசான அப்பாவை கூட்டிகிட்டு வாக்கிங் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பயும் ஹீரோ அமைதியாக தான் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வித்தியாசமான ஜந்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஹீரோக்கும் வந்துருச்சு. நீங்களா நானா பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தடுக்க வந்த போலீஸ்க்கும் விழுது. ஆனால் ஹீரோ வேணும்னு அடிச்சிருக்க மாட்டாங்க, பார்க்காத தான் அடிச்சிருப்பாங்க. போலீஸ் அடிச்சதுனால போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க, இது மாதிரி என் பையனை கலாய்ச்சதுனால தான் நான் இது மாதிரி அடித்தேன் அப்படின்ற மாதிரி. இல்லை நான் கலாய்க்கல அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்து திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே. அப்புறம் எல்லாரும் தடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து கண்ணாடி வழியாக பார்த்துட்டு தான் இருக்கான். இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே திரும்ப என்கிட்டே வந்துருங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோன் தான் திட்டிக்கிட்டே வராங்க. அப்படி என்னதான் உனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கலாய்ச்சதுனால தான் அடித்தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன கலாய்ச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஹீரோன் கிட்ட சொல்கிறாங்க, விசித்திரமான ஜந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது சொன்னதுனால தான் நான் அடித்தேன். இதை சொல்லியும் நான் ரியாக்ட் பண்ணலன்னா நான் என்ன மாதிரியான ஒரு அப்பாவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. இருங்கடா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அடிக்கிறதுக்கு போகிறாங்க. பின்னாடியே ஹீரோவும் சொல்கிறாங்க, வேண்டாமா நானே அடிச்சிட்டேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆரம் இதெல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோனும் ஆரமும் தான் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்காக வந்திருக்காங்க. டாக்டர் ஆரமோட பிரெயினோட ஸ்கேனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஹீரோன் கிட்ட தான் சொல்கிறாங்க, இது மாதிரி ஆரமோட பிரெயினில் வந்து ஒரு சின்ன கீறல் விழுந்திருக்கு, தலைவலி பயங்கரமாக இருந்திருக்கும். ஆரம் உங்ககிட்ட தலைவலிக்குதுன்னு எதுவும் சொல்லவே இல்லையா, இப்போ தான் வந்து காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்குறாங்க. ஹீரோனு இல்லை ஆரம் எதுவும் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் கிட்டேயும் கேட்குறாங்க, உனக்கு தலைவலி வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. ஆரமும் எனக்கு எப்பமா தலைவலிக்காமல் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். அப்புறம் டாக்டரும் சொல்கிறாங்க, இன்னும் 1 வருஷம் இருப்பானானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஹீரோன் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரமை பார்க்குறாங்க. அப்புறம் ஆரமும் சொல்கிறான், இல்லைம்மா பரவாயில்ல, நான் இதெல்லாம் கேட்குறேன், எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, நீ வெளியில் போ அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுறாங்க. ஆரமும் வெளியில் போயிடுறான். டாக்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இட்டுன்னு வந்து ஆரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியுமா பண்ணிடுங்க, ஏன்னா ஆரம் எப்போ வேணாலும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதை கேட்டோடனே ஹீரோன் டாக்டர் வேண்டாம், நான் அட்மிட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ ஆரமை தான் வீட்டில் காமிக்கிறாங்க. திரும்ப ஆரம் வந்து அவங்க அப்பா அம்மாவோட லவ் ஸ்டோரியை தான் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கம்ப்யூட்டரில். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை பிடிச்சதுக்கான முதல் காரணமே அவரோட ஹைட்டும் அவரோட கருணையான இதயமும் தான் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை திரும்பி பார்த்துட்டு திரும்ப டைப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு நிமிஷம் ஆரமால் ஒன்றுமே பண்ண முடியல. பக்கத்தில் தான் மாத்திரை இருக்குது, இருந்தாலும் அந்த மாத்திரையை கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஆகிடுது. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த மாத்திரையை எடுத்து போட்டுக்கிறான். போட்டுட்டு தரையிலே பட்டு அந்த தலைவலியிலே தூங்கிடுறான். அப்புறம் ராத்திரி ஏஞ்சி சரி திரும்ப நாவல் எழுதலாமே அப்படின்ற மாதிரி லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனோட இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்னு எடுத்து பார்க்குறான். ஹாய், என்னோட பேர் சுகா, எனக்கு வயசு 16 ஆகுது. உன்னே மாதிரி தான் எனக்கும் உடம்பு சரியில்லை. உன்னோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன், அதுல இருந்தா உன்னோட இமெயில் எடுத்தேன். நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? சரி பாய், உன்னோட உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் அந்த இமெயிலில் எழுதியிருக்குது. அப்புறம் ஆரமா அதை படிச்சுட்டு தூங்கிடுறான். நைட்டு கனவுல கூட அதுதான் வருது. ஹாய், என்னோட பேர் சுகா அப்படின்ற மாதிரி வருது. அந்த கனவு கண்டுதான் ஆரம்பிச்சு உட்காந்துக்கிறான். சரி தண்ணி குடிச்சிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு போகிறான். அப்போ தான் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்கதை கேட்குறான். ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் அது மாதிரி பண்ணியிருக்க கூடாது, அது மாதிரி வேண்டியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதனால் அது மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, அது ஜெனட்டிக்னால வந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணது தான் தப்பு, குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே இந்த குழந்தைய பிறக்க விடாத எதனா பண்ணிடுன்னு நான் நீ கடவுள்கிட்ட வேணுனது தான் இன்னைக்கு என் பையனை எப்படி தாக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் என் பையன் என் கண்ணு முன்னாடி இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அந்த கஷ்டம்லாம் எனக்கு வந்தால் கூட பரவாயில்லையே, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட 17 வயசுலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எப்படி சொல்லுவேன், அதனால தான் நான் அது மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஆரமும் கேட்டுட்டு தான் இருக்கிறான். கண்ணெல்லாம் கலங்கி திரும்ப அந்த நாவலை தான் எழுத ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஆரம் திரும்பி ஒரு பூனையை பார்க்குறான். அந்த பூனை கூட பேசுது. ஹாய், என்னோட பேர் சுகா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதை கேட்டதுக்கப்புறம் ஆரம் இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அதனால பக்கத்து வீட்டு கிம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மும் சொல்கிறாங்க, எப்போ திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பெட்டர் ஆனதுக்கப்புறம் வருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரமும் சொல்கிறாங்க. கிம்மும் நீ கூட சீக்கிரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே கிம்மோட அப்பா வராங்க. வந்து எங்கேயோ போகிறாங்க. அதனால கிம்மும் அப்பா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்துன உடனே கிம்மோட அப்பாவும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் கிம்மும் ஆரமும் அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க. போன உடனே ஆரமை பார்த்து கிம் அவங்க அப்பாவும் யார் இந்த ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே கிம்மும் சொல்கிறாங்க, இதான்ப்பா பொடி பையன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கானே அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நான் இதான் உனக்கு மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்தேன், நான் பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் போறாரு. கிம்மும் பின்னாடியே போறாங்க. திரும்பி ஆரம்ப பார்த்து, நீ குழந்தைங்க டாக்டர் கிட்ட பாக்குறியா இல்ல பெரியவங்க டாக்டர் கிட்ட பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆரம்புக்கும் புரியல. இப்பதான் என்னன்றத காமிக்கிறாங்க. ஆரம்பம் சுத்தி ஃபுல்லா குழந்தைங்களா இருக்காங்க. குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, துரு துருன்னு தானே இருப்பாங்க. அதே மாதிரி துரு துருன்னு விளையாடிட்டு இருக்காங்க. முதல்ல ஆரம்ப கண்டுக்கல. அப்புறம் ஆரம்ப பார்த்தோன்னே யாரு இவரு வித்தியாசமா இருக்காரு, எதுக்காக இங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கிரீன் எல்லாம் மூடிடுறாங்க. அப்புறம் ஆரம்பம் தூங்கிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நல்லா தான் ஆரம் தூங்கிட்டு இருக்கான். பார்த்தாக்கா ப்ரேயர் பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்றாங்க. பார்த்தா ஆர்மியும் எழுப்பி விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப சத்தமா அது மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரமே பார்த்து பயப்படுறான் அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் ஹீரோவும் பாக்குறாங்க. ஆரம் பயப்படுறான் அப்படின்றது தெரிஞ்சோடனே அவங்கள வெளியில அமுச்சு விட்டுறாங்க. இப்போ நைட்ல தான் காமிக்கிறாங்க. இப்போ நைட்ல ஆரம்ப தான் காமிக்கிறாங்க. சுஹாக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னோட மெசேஜை பார்த்தேன், நீ பண்ண மெசேஜ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொன்னீல, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ, நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீ சீக்கிரமா சரியாகணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஆரம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க சுஹாக்கு. இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. அந்த மெசேஜுக்கு தான் ரிப்ளை வந்திருக்கு. நீ எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், கடைசியில் எனக்கு நீ ரிப்ளை பண்ணியிருக்க, என்னோட ஹெல்த்தை பற்றி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சுஹாவும் அமுச்சு விட்டுருக்காங்க. அப்போ தான் ஆரம் யோசிக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் அந்த மெசேஜ் எல்லாமே ஆரம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி வரல, ஆரம்ப கலாய்க்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அதனால தான் ஆரம் மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு விட்டுருப்பாங்க. இப்போ அந்த சீனை இந்த இடத்துல காமிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஆரமோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு சுஹா பாட்டு பாடி அமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டே ஆரமும் தூங்கிடுறாங்க. கனவுல கூட ஆரம் உடம்புலாம் சரியாயிட்டு அப்புறம் நீச்சல் குளத்துல இங்கே நீச்சல் பண்ற மாதிரி தான் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதே கனவுல முழிக்கிறாங்க. டைரக்டரும் ஹீரோனும் பேசிட்டு இருக்காங்க. டைரக்ட் சொல்றாங்க இன்னொரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஹீரோன் வந்து இல்ல அதெல்லாம் முடியாது, அவனோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஆரமும் கேட்கறான். நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆரமும் சொல்றாங்க. அவங்க அம்மாவும் வேணாம் தான் சொல்றாங்க, இருந்தாலும் ஆரம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவங்க அம்மாவும் விட்டுடுறாங்க. இப்போ ஆரம் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனும் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே பேசுறாங்க. உங்க அப்பா எங்க தான் போனாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேக்ல இருந்து போன் எடுத்து பேசுறாங்க. அப்பதான் அவங்க பேக்ல பார்த்தாக்கா டேப்லெட் பாட்டில் ஒன்று இருக்குது. அதான் ஆரமும் பார்த்துடுறான். உங்களுக்கு எதனா உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த பேகை பார்த்துக்கிட்டே அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிச்சு பேகை பார்த்துட்டான் அப்படின்றது. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து மறைக்கிறாங்க. அந்த பேகை மூடி வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது விட்டமின் டேப்லெட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆரமும் விட்டுடுறான். இப்போ ஹீரோ தான் காமிக்கிறாங்க. பார்ட் டைமாக காட்ஸ்க்காக ஒரு வேலைக்கு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆரம் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணாங்கல்ல, அதில் இருக்க ஒரு லேடி வந்து ஹீரோ கிட்ட பேசுவாங்க. நீங்களாம் ப்ரேயர் பண்ணாலே கண்டிப்பாக ஆரம் குணமாயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காலில இருந்து ஹீரோ ஆரம்ப பார்த்துருக்க மாட்டாங்களா, அதனால ஆரம்ப பார்க்கறதுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டு பேசிக்கினே தான் இருப்பாங்க. ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அது கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு ஹீரோ அப்ப நான் இப்போ போறேன், நான் அவங்களை அங்க வந்து மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோனும் ஹீரோவும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோன் தான் சொல்லிட்டு இருக்காங்க, நான் இந்த இன்டர்வியூ எடுக்கும் போது நினைச்சேன் யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி பேங்க் பாஸ்புக்கை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தாக்கா நேமே போடாம ஒரு அக்கௌண்ட்ல இருந்து பார்த்தாக்கா $10,000 கிட்ட கிரெடிட் ஆயிருக்கும். ஹீரோவும் யார் போட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலைல இன்டர்வியூ நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஆரம் தான் வந்து டேரக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி. எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டேரக்டர். அப்புறம் ஆரமும் சொல்றாங்க, இன்டர்வியூ கூட என்னோட இமெயில் ஐடி கொடுத்து வைக்கீங்களாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை யார் உனக்கு சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் ஆரமும் சொல்றாங்க, என்னோட புது ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, அவங்க பேர் சுஹா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் டேரக்டரும் போயிடுறாங்க. இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. பார்த்தா ஆரம் உடம்பு சரியில்லாத ஆயிடும், அதனால இன்டர்வியூவும் கேன்சல் ஆயிடும். அப்புறம் டாக்டர் வந்து பார்ப்பாங்க. டாக்டர் வந்து பார்க்க சொல்ல ஆரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதனால ஃபோனை பிடிங்கி வச்சுப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபோனை என்ன பண்ணாலும் கொடுக்காதீங்க, ஏன்னா அவன் கண்ணு வீக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் ஆரம்க்கும் தெரிஞ்சிடும் அவனோட கண்ணு எப்போ வேணாலும் தெரியாம போகலாம் அப்படின்றது. அதனால சுஹா கிட்டையும் கேட்பான், என் கண் பார்வை இருக்க சொல்லி உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், விருப்பம் இருந்தால் ஃபோட்டோ அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ சுஹா தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஆமாம் உன்னோட ஃபோட்டோ நான் பார்த்துருக்கேன், உங்கள் அப்பா அம்மாவை கூட தெரியும் இன்டர்வியூவில் பார்த்தேன், ஆனால் நீ என்னோட ஃபோட்டோவை பார்த்தது இல்லை, அதனால உனக்கு நான் இந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன், எனக்கு பிடிக்கும்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சுஹா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆரமும் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சுஹா வந்து அவங்களோட கையை தான் ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டுருக்காங்க. இப்போ அந்த கை மேலே ஆரமும் கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சுஹாட்ட இருந்து இன்னொரு மெசேஜ் வருது, உனக்கு என்னைக்காச்சும் வாழணுன்ற ஆசை இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி. அதை படிச்சுட்டு ஆரமும் மெசேஜ் பண்ணுறான், வந்திருக்கு, சம்மர் டைமில் எங்கள் அப்பா மேலே நானும் எங்கள் அம்மாவும் தண்ணி ஊற்றி விளையாடுவோம்,
அதை விளையாடணும்னு சொல்லிட்டு வாழணுன்ற ஆசை இருந்திருக்கு. பாட்டி இங்கே வந்து தன்னோட பேர பசங்களை அன்போடு அரவணைச்சிக்கும் போது வாழணுன்ற ஆசை வந்திருக்கு. எங்கள் அப்பா அம்மா கூட ஸ்டார்ஸ் பார்ப்பேன், அதை பார்க்க சொல்லியும் வாழணுன்ற ஆசை வந்திருக்கு. சூரியன் உதயத்தையும் மறையதையும் பார்க்க சொல்ல வாழணுன்ற ஆசை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணி அமுச்சு விடுறாங்க. சூஹாவும் இந்த மெசேஜை பார்க்குறாங்க, ஆனால் எந்த ஒரு ரிப்ளேவும் இல்லை. அப்படியே டேஸும் போகுது, ஆனால் சூஹாட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் கிடையாது. ஆரமும் வந்து ப்ளீஸ் இந்த மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி அமுச்சு விடுறாங்க. ஆனால் சூஹாட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளேவுமே இல்லை. இதெல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறான். ஒருவேளை சூஹாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடம்பு ரொம்ப சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சூஹா இந்த மெசேஜை பார்க்குறாங்க, இருந்தாலும் அப்பயும் எந்த ஒரு ரிப்ளேவும் இல்லை. அப்புறம் அந்த நேரம்னு பார்த்து டாக்டர் வராங்க, வந்து ஐ டோசேஜ் மருந்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்க அம்மாவுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டாக்டர் கிட்டையும் கேட்குறாங்க, என்னாச்சு டாக்டர், எதுக்காக ஆரம்க்கு ஐ டோசேஜ் மருந்தெல்லாம் கொடுக்குறீங்க, ஏன் மாத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா அமைதியாகிடுறாங்க. ஆனால் விடுற மாதிரி இல்லை, நான் இவ்வளோ நாள் உயிரோட இருக்க போகிறேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டாக்டர் என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டாக்டர் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் சொல்ல மாட்டுறாங்க. அப்போ தான் சொல்கிறான், சாக போகிறோம் தெரியாமல் சாகிறது வேற, ஆனால் சாக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சு என்னைக்கு நினச்சி சாகிறது வேற, ப்ளீஸ் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டரும் சொல்கிறாங்க, 1 வாரம் இல்லை 2 வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபீல் பண்ணுறான், இருந்தாலும் அவங்க அம்மா முன்னாடி காமிச்சிக்கல, எங்கே அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அப்போன்னு பார்த்து பக்கத்து வீட்டு கிம் வராங்க. அப்புறம் ஆரமும் கிம் கிட்ட பேசுறதுக்காக போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. அப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவங்க அம்மா பேசுகிற சத்தம் கேட்டு தான் அவன் ஏஞ்சிருப்பான். அவங்க அம்மாவும் ப்ரொடியூசரும் பேசிகிட்டு இருக்காங்க. யார் அவன், எதுக்காக என் பையனை ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரொடியூசரும் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு ப்ரொஜரியாக இருக்கிற பையனுக்கு குணமே ஆக முடியாது, ஒரு பொண்ணுக்கும் நடுவில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை கதையாக எழுதணும் அப்படின்றதுக்காக தான் கிட்ட மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் போலீஸில் சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ப்ரொடியூசரும் சொல்கிறாங்க, நான் சொன்னாலுமே இது எந்த ஒரு யூஸுமே கிடையாது, ஏன்னா சட்டத்தில் இதுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. கேட்டுட்டு அழுதுகிட்டே வெளியில் போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. வீடியோ கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. டாக்டர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, இது மாதிரி வந்து ஃபோனு வீடியோ கேம்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது. அதனால அவங்க அப்பாவும் வாங்குறாங்க. ஆனால் தரமாட்டுறான். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறான். நான் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போகிறேன், அது வரைக்குமாச்சும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விஷயத்தில் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறான். அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா முன்னாடி அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நினச்சி அழுததே கிடையாது. ஆனால் இப்போ அழறான். அவங்க அப்பா சைலண்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸ்டெப்ஸில் உட்காந்து தான் அழுதுட்டு இருக்காங்க. என் பையன் என் கண்ணு முன்னாடி இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து அலாரம் அடிக்குது, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆரமும் சொல்கிறான், நானும் இப்போ உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆரம் கேட்க மாட்டான். அதனால ஹீரோவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஹீரோயினி ஆரம் 3 பேர் உட்காந்து ஸ்டார்ஸ் பார்த்துருப்பாங்கல்ல, இப்போ அந்த இடத்துக்கு தான் ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆரம் தான் கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பான். இப்போ அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேர் படுத்துக்கிட்டு ஸ்டார்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ஸ் கீழே விழ சொல்ல ப்ரே பண்ணிக்கிட்டாக்கா அந்த விஷ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்கல்ல. அதனால ஆரமும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். ப்ரே பண்ணிக்கிட்டே திரும்பி அவங்க அப்பாவோட ஃபேஸை பார்க்குறான். அவங்க அப்பாவுமே ப்ரே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே அவங்க அப்பாவோட ஃபேஸில் அப்படியே லைட்டாக மங்கலாக தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே திரும்பி ஸ்டார்ஸை பார்க்குறான். பார்த்தா சுத்தமாக ஒன்றுமே தெரியல. பார்த்தா ஆரம்க்கு பார்வை போயிடுச்சு. அவங்க அப்பாவையும் கூப்பிட்றான். கூட்டி இது மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு எல்லாமே பிளாங்காக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் அவங்க அப்பாவுக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்புறம் ஆரமும் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது டாக்டரும் அவங்க அப்பாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி என்னாச்சு என் பையனுக்கு, இதுக்கப்புறம் பார்வை வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இதுக்கப்புறம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க டாக்டரும். சொல்லிட்டு டாக்டரே சொல்கிறாங்க, இது மாதிரி அவனுக்கு கண்ணுக்கு போகிற நரம்பு பிளாக் ஆகிடுச்சு அதிக ப்ரெஷர்னால, அவனுக்கு சமீபத்தில் எதனா ஹார்ட் பிரேக்கான நியூஸ் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ திரும்பி ஹீரோனை தான் பார்க்குறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. டைரக்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க, இதில் ஏன் தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எதுவும் பேசாத, வாயை மூட, அவன் அட்ரஸை கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக ஆரமை பற்றி சர்ச் பண்ணி ஆரமோட இன்டர்வியூ, ஆரமோட ஃபோட்டோ, அவன் கூட பண்ண சேட்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே ஹீரோவுமே பார்க்குறான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக சூஹா மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாலும் அவனும் வரான். வந்த உடனே பின்னாடியிலேருந்து பார்க்க சொல்ல யாருன்றது தெரியல. அதனால யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோ திரும்புகிறாங்க. திரும்பினோடனே தெரிஞ்சது இது ஆரமோட அப்பா அப்படின்றது. ஹீரோவும் போட்டு செம்மட்டி அடிக்கிறான், ஏன்டா இது மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்கல்ல அவங்களும் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, என்னோட வறுமை மட்டும்தான் காரணம், ஒரு வேளை நல்ல கதை கிடைச்சாக்கா நான் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்றதுக்காக நான் இது மாதிரி பண்ணேன். ஆனால் ஆரம்கிட்ட நான் மெசேஜ் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு அவன் எந்த அளவுக்கு வாழணும்னு ஆசைப்படுறான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அதுக்கப்புறம் நான் மெசேஜ் எதுவும் பண்ணலை, இதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்கு புரியுது
தான் அவன் ஃபீல் பண்ணி அழறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹீரோவும் விட்டுடுறாங்க. இப்போ அவனும் ஹீரோவும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மெசேஜ் பண்ணலாம் அவன் சொல்றான், இது மாதிரி ஆரம் உங்க பையன் அப்படின்றதுனால நான் இதை சொல்லலை, உண்மையாலே ஆரம் ரொம்ப புத்திசாலியான பையன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோவும் ஆமா என் பையன் ரொம்ப புத்திசாலியான பையன், ரொம்ப அழகா நாவல் எழுதுவான், ரொம்ப அழகா புக்கு படிப்பான், அதை பார்க்க சொல்ல எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு நிமிஷம் இரு, எனக்காக அவன் கவிதை எழுதி கொடுத்துருக்கான், அந்த கவிதையை நீயே படிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கவிதை எடுத்து கொடுக்குறாங்க. அதோட தலைப்பு அன்புள்ள அப்பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சுஹா மாதிரி மெசேஜ் பண்ணாங்கல்ல, அவங்களும் படிக்கிறாங்க. ஆனா என்ன படிக்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு காமிக்கல, அப்படியே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா எங்கேயோ கார் ஓட்டிட்டு போறாங்க. எங்கன்னு பார்த்தாக்கா அவங்களோட அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ கதவை தட்டுறாங்க. அவங்களும் ஜன்னல் திறந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் ஹீரோ நிற்கிறத பார்த்ததும் ஒன்றும் பேசல, கதவை மட்டும் திறந்து விட்டு சைலண்டாக உள்ளே போயிடுறாங்க. ஹீரோவும் போகிறாங்க, போய் உக்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே எதுவுமே பேசல. அப்புறம் ஹீரோ தான் பேசுகிறாங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோட அப்பாவும், நீயும் ரொம்ப வளர்ந்துட்ட, 17 வயசில் இந்த வீட்டை விட்டு வெளில போனேன், இப்போ தான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சிருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோவும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஹீரோட சின்ன வயசு ஃபோட்டோ, ஆரமோட சின்ன வயசு ஃபோட்டோஸ், ஆரமோட நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சு கட் பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் பார்த்தாக்கா அக்கௌண்ட் நம்பர்னு எழுதியிருக்கு. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் $10,000 கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம்ல, அது இப்போ தான் ஞாபகம் வருது. அது யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாக்கா ஹீரோ அவங்க அப்பா தான் போட்டிருப்பாங்க பிறகு. இப்போ தான் அக்கௌண்ட் நம்பர் ஞாபகம் வந்திருக்கு. ஹீரோ அந்த ஃபோட்டோவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஹீரோ அவங்க அப்பாவுமே பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு நான் இன்டர்வியூலாம் பார்த்தேன், என் பையனை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சது எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டேன், நான் கேள்விப்பட்டேன் ப்ரொஜெரியில் பாதிக்கப்பட்டவங்க 10 வருஷத்துக்கு மேலே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ 16 வயசு ஆகுது, இவ்வளோ நாள் வரைக்கும் உயிரோட இருக்காங்கன்னா நீயும் உன் ஒய்ஃபும் நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான்ப்பா உன் பையன் உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையில ஒரு 35 வயசு இருக்கும், அப்போ தான் நீ பிறந்த, அது ஒரு அழகான வயசு, எங்கே ரொம்ப செல்லம் கொடுத்தா நீ அடங்காத வளர்ந்துருவேன்னு சொல்லிட்டு தான் உன்னை அடித்து வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சுப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ கையில் ஒரு கவர் தராங்க. ஹீரோவும் என்னன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹேட்ஸ் இருக்குது. ஹீரோ அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, என் பேரனுக்கு ஹேட்ஸ் ரொம்ப பிடிக்குன்றது தெரியும், அதனால தான் நானே என் கையால் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோவும் பிடிக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் சொல்கிறாங்க, உள்ளே போங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க அப்பா, நீ கார் எடுத்துக்கிட்டு போப்பா, அதுக்கப்புறம் நான் உள்ளே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் வந்துடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஆரம்புக்கு தான் புக்கு படித்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கிம் வராங்க. எப்படிடா இருக்க பொடிப்பையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த குரல் கேட்டோம், நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆரமும் பேசுகிறாங்க. பார்த்தா ஆரம் எங்கேயோ பார்த்துட்டு பேசுறதுனால கிம்மும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட கேட்குறாங்க. ஹீரோனும் பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம்மும் ஆரமை கூட்டிட்டு கார்டனுக்கு வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஸ்னோ பெய்யுது. ஸ்னோ ஆரம் மேலே பட்டோடனே ஸ்னோ பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். ஸ்னோ எப்பத்துலேருந்து பெய்யுதுடா பொடிப்பையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியல அங்கிள், இந்த ஸ்னோவில் நீங்கள் பாட்டு பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும், பாட்டு பாடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம்மும் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. கிம்மும் பாட்டு பாடி முடிச்சிடுறாங்க. பாட்டு பாடி முடிச்சதும் ஆரம் அவங்களோட வார்டில் விடுறதுக்காக கிம்மை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆரம் கிட்டே சொல்கிறாங்க, எனக்கும் ரொம்ப வயசாகிட்டே போயிட்டு இருக்கு, நான் நாளைக்கு முதியோர் இல்லத்துக்கு போகிறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, அடிக்கடி வந்து என்னை பாருங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி ஆரமும் சொல்லிட்டு கிம்மோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. இப்போ ஆரமை தான் காமிக்கிறாங்க. ஐசியூவில் மயக்கத்தில் இருக்கிறான். எதிர்த்தாப்புல அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரமும் மயக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பாவும் இன்னைக்கு கிறிஸ்மஸ்ப்பா, மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் விஷ் பண்ணுறாங்க. ஆரமும் மேரி கிறிஸ்மஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் சொல்கிறாங்க, இத்தனை பேர் உனக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க, உனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்ன வேணும்னு சொல்லுப்பா, எதாக இருந்தாலும் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேணாம், ஒரு இடத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்கிறாங்க. ஹீரோவும் ஆரம் கிட்டே கேட்குறாங்க, என்ன இடம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர் பெல் சத்தம் கேட்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோனும், அங்கெல்லாம் வேண்டாப்பா, அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் இந்த ஒரு வருஷம் விட்டுருப்பா, நம்ம அடுத்த வருஷம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆரமும், நீங்கள் வருஷம் வருஷம் 2 பேரும் இப்படி தான் சொல்கிறீங்க, என்னை ஒரு வருஷம் கூட கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க, அந்த பெல் சத்தம் என் காதில் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே அவங்க அப்பா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு, இப்படிலாம் பேசாத ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் சரி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போன்னு பார்த்து ஆரம், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆரம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்த வாட்டி வரும்போது ஒரு பிரிண்ட் மட்டும் போட்டுட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆரமோட டேப் எடுத்து அவங்க அப்பா கையில் கொடுக்குறான். அவங்க அப்பாவும் சரிப்பா நான் போட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆரமும் சொல்கிறான், அந்த ஃபைலோட நேம் காதல் கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த ஃபைலில் இருக்கதை நீங்கள்
நீங்கள் படிச்சே பார்க்கக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணுங்க பிங்கி ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க அப்பாவும் சரிப்பா அப்படின்ற மாதிரி ப்ராமிஸும் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பிரிண்ட் கடைக்கு போய் இந்த ஃபைலில் இருக்கிறத பிரிண்ட் போட்டு தாங்க அப்படின்ற மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி பிரிண்ட் போட்டுட்டு டேப் எடுத்துட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க அதில் ஒரு ஃபைலில் பார்த்தாக்கா சுஹா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சுஹாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்ட நான் அத்லெட்டை பற்றி பேசினேனாக்கா எங்கள் அப்பாவோட ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வரும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்தளவுக்கு அத்லெட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அத்லெட்டை எனக்காக விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியாத அவங்க பையன் அவங்களுக்கு முன்னாடியே வயசாகி இறந்துருவான்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ படிக்கிறாங்க. அது படிக்கும் போதே ஹீரோ அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே ஹீரோவால் படிக்க முடியல. அதனால டேபை மூடி வச்சிடுறாங்க. இப்போ ஆரம்ப தான் வந்து பார்க்குறாங்க. ஆரம்பிக்கிட்டேயும் சொல்கிறாங்க நான் இது மாதிரி பிரிண்ட் போட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி பேக்கை தொட்டு காமிக்கிறாங்க. நான் படிக்கலப்பா, நீ எப்போ வேணும்னு கேட்குறியோ அப்போ நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேக்கை எடுத்து இடையே வச்சிடுறாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சூஹாகிட்டேருந்து இமெயில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆரம்புக்கு தான் முன்னாடியே தெரியும்ல சூஹான்றது பொண்ணே கிடையாது, யாரோ நம்பிக்கிட்ட பொய்யா மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஆனால் அந்த விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அதனால அவங்க அப்பாவே இது மாதிரி சொல்றாங்க, இமெயில் வந்திருக்குப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆரமும் சூஹாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பா சூஹா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, நான் படிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் படிக்கிறாங்க. ஆரம் எப்படி இருக்கானா, நல்லா இருக்கிறேன். அங்கே கொரியாலெலாம் பனி அதிகமாக பெய்யுதா, இங்கே எல்லையில் ரொம்ப அதிகமாக பெய்யுது. உனக்கும் எனக்கும் உடம்பு சரியானது, சீக்கிரமாகவே நம்ம வசந்த காலத்தில் சந்திக்கலாம். உன்னோட நட்பை பற்றி எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என் உடம்பு இப்போ பரவாயில்ல, உன் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோ. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்பிக்கை மட்டும் எப்பயுமே விட்டுறாத. இப்போதைக்கு குட் பை அப்படின்ற மாதிரி ஹீரோ படித்து முடிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு வாட்டி படிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஆரம். சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமெரிக்காவில் குளிர் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க வேறு படிச்சிருப்பாங்க, இப்போ வேறு படிக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரிஞ்சுட்டு எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆரமும் சிரிச்சுக்கிட்டே விட்டுடுறான். அவங்க அப்பாவும் திரும்ப உள்ளே வந்துடுறாங்க. இப்போ ஃபோனில் தான் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி பேசணும்னு சொல்லிட்டு ஃபோனில் தான் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆரம் நான் படிக்கிறேன் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரமும் வேண்டாம்ப்பா, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் சூஹாவுக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டியர் சூஹா, உன்னோட மெசேஜுக்கு தேங்க்ஸ். இப்போ என்னோட சின்ன வயசு கதையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க அப்பா அது வரைக்கும் டைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ சின்ன வயசு கதைன்னு சொன்னோன்னே டைப் பண்ணி எடுத்துட்டு ஆரம்ப பார்க்குறாங்க. ஆரமும் சொல்கிறான், எனக்கு சின்ன வயசுலலாம் கண்ணாமூச்சி ரொம்ப பிடிக்குமா. எங்கள் அப்பா சொல்லுவார், எப்பயுமே எங்கள் அப்பா கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு எட்டி பார்ப்பாரு. அதை பார்த்து நான் சிரிப்பேன். நான் இன்னும் சிரிக்கணுன்றதுக்காக இன்னொரு வாட்டி கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருந்து எட்டி பார்ப்பாரான். சின்ன வயசுலலாம் நினச்சிருக்கேன் நான் தானாக வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. என்னை கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க. எங்கள் அப்பா எத்தனையோ நாள் டீ மட்டும் குடிச்சிட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அது எல்லாம் எனக்காக மட்டும்தான். எங்கள் அம்மா ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை கூட போட்டுக்க முடியாமல் இருந்திருக்காங்க. அதுவும் எனக்காக தான். அவங்க வயசில் இருக்கவங்க பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போனால் எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு வேலைக்கு போயிருக்காங்க. அது எல்லாமே எனக்காக தான் பண்ணாங்க. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுலேயே இவங்க தான் எனக்கு அப்பா அம்மாவாக வரணும். ஒரு வேளை உன்னை பார்க்கவே முடியாத தூரத்தில் நான் போயிட்டனாலும் எப்பயுமே நீ மறந்துடாத. அப்புறம் குட் லக் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, டாக்டர் கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் பேசுகிறாங்க. டாக்டர் முடியவே முடியாது, கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஆரம் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்றது. ஆனால் ஆரம் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ண விடுங்க, அவன் இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்பாவா என்னோட இடத்துல இருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் டாக்டரும் சரி நீங்கள் எட்டுட்டு போகலாம், நான் டிஸ்சார்ஜ் எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆரம்ப கூட்டிகிட்டு போய் கார்லேயே உட்கார வச்சிடுறாங்க. டாக்டரும் நீ நான் அடுத்த வருஷம் பார்க்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் காரும் கிளம்பிடுது. இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப நேரமாக டிராஃபிக்லேயே இருக்கிறதுனால ஆரமால உட்கார முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் முடியல படுக்க வச்சுக்கிறாங்க. ஆரமும் உங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட வயிற்றுல கை வைக்கிறாங்க. கை வச்சுட்டு என்னோட குட்டி தம்பிக்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்ன உடனே ஹீரோயினும் ஹீரோவும் மாற்றி மாற்றி கண்ணாடியிலே பார்த்துக்கிறாங்க. அவனோட அண்ணனா அவன் தலையை நான் தடவை கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க. அன்னைக்கு அப்பா நீங்கள் கூட கேட்டிங்களே ஸ்டார்ஸ் பார்க்கும் போது என்ன விஷ் கேட்டேன்னு சொல்லிட்டு நான் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுன்னு அப்பா வேண்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நான் சொல்லாமல் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரமும் எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்னோட பேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேக் தோதான் பார்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதை பிரித்து பாருங்கள், அதில் ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் எடுத்து படிங்க, நானும் கேட்குறேன் அப்படின்ற
மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் பேக்கில் இருந்து அந்த ஃபைல் எடுக்கிறாங்க. ஆரமும் இதை நான் என் பர்த்டே கிஃப்டாக கொடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ இது நியூ இயர் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் படிக்கிறாங்க, ஹீரோனும் படிக்கிறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அப்படியே கதைக்குள்ளே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் அனுப்பிடு கடவுளே அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறாங்க. நான் கேட்டதை என்னைக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவே யோசிச்சுட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் அந்த சைடு வராங்க. அவங்க என்ன யோசிச்சாங்கனாக்கா, இந்த சைடு பஸ் ஸ்டாப் இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தா சுற்றி மரம் செடி கொடிகள் காடு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த சைடு எங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்காங்க. அவங்க மேலே பார்த்து தேடிக்கிட்டே போவாங்க. அதனால கீழே இருந்த கிளைய பார்க்காம தடிக்கு கீழே ஊந்துருவாங்க. பார்த்தா அவங்க குளவி கூட்டத்துக்கு பக்கத்தில் போய் விழுந்துருவாங்க. குளவியை பார்த்ததும் குளவி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே குடுகுடுன்னு ஓடி ஹீரோ எந்த குளத்துல குளிச்சுட்டு இருக்காரோ அதே குளத்துல போய் ஹீரோனும் குதிச்சிடுறாங்க. அப்படியே ஆரமோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருது. இப்போதான் எங்கள் அப்பா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கொடுங்க கடவுளேன்னு கேட்டாங்க. அதுக்குள்ளே கடவுள் அவரோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த சந்தோஷம் கிடையாது. யார் இந்த பையன் குளிச்சுட்டு இருந்தது தெரியாமல் நம்ம இந்த குளத்துல வந்து குதிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி பயத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்க 2 பேரோட முதல் சந்திப்பு. அடுத்த சில நாள்லேயே அவங்க நண்பர்களாக மாறிட்டாங்க. எங்கள் அம்மா வானத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா அமைதியாக இல்லாமல் ஸ்டார்ஸ் நைட்டில் மட்டும் வராது, பகல்லையும் வரும், ஆனால் சூரியனோட வெளிச்சத்தினால நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்கள் அப்பாவே குழப்புற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் நேரத்தில் ஸ்டார் கீழே விழுது நம்ம கண்ணுக்கு தெரியுது, பகல் நேரத்துலையும் ஸ்டார்ஸ் கீழே விழுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கான பதில் எங்கள் அப்பா கிட்ட இல்லை. எங்கள் அப்பா சொன்னது தப்பு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க, இல்லை அது பகலெல்லாம் விழாது, நைட்டில் மட்டும்தான் விழும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்க விட்டா தானே கேள்வி கேட்பா, நம்ம கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சிங்கர் ஆகணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பாட்டு கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ எங்கள் அம்மா கிட்டேயும் கேட்டாங்க, எனக்காக ஒரு பாட்டு பாட அப்படின்ற மாதிரி. முதல்ல எங்கள் அம்மா மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே பாடினாங்க. அப்பத்துலேருந்து அவங்க காதல் கதை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் படித்து முடிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு ஆரம் கிட்ட கதை நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா ஆரம் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா எழுப்புறாங்க. ஆரம் ஏந்திரி ஆரம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா எழுப்புறாங்க. ஆனால் ஆரம் ஏந்திரிக்கிற மாதிரி இல்லை, மயக்கத்திலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏந்திரி ஆரம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இன்னொரு வாட்டி கூட படித்து காமிக்கிறேன் ஏந்திரி அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்டேயும் சொல்கிறாங்க, ஆரம் ஏந்திரிக்க சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் அழறாங்க. அப்போன்னு பார்த்து 12 மணி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பெல் அடிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே ஆரம் உனக்கு கேட்குதா பெல் சத்தம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆரம் கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை, ஏன்னா ஆரம் இறந்துட்டான். அப்படியே அவங்க அப்பா அம்மா அழுதோடு அப்படியே அந்த கார்லேருந்து பிளாக் அவுட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஆரம் அவங்க அப்பாவுக்கு கவிதை எழுதி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ அந்த கவிதையை ஆரம் வாசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க கீழே இருந்தாலும் நம்மளை மேலே வைக்கிற ஒரே உறவு அம்மா அப்பா உறவு மட்டுமே அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்லி முடிக்கிறான். அதை கேட்டு டைரக்டர் கேமராமேன்லாம் வந்து கிளாப் தட்டுறாங்க. ஹீரோவும் தூக்கிக்கிறாங்க. ஆரமும் அம்மா பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செஞ்சு வச்சுருக்கேன், வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் 3 பேர் போகும்போது ஆரம் திரும்பி பாய் சொல்கிற மாதிரி சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.